வணக்கம். தமிழ்நாட்டின் புதிய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற அந்த பிரம்மாண்டமான தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி தான் இப்ப எங்க பார்த்தாலும் பேச்சு. ஆனா இந்த வாக்குறுதிகளுக்கும் நம்ம மாநிலத்தோட நிஜமான பொருளாதார நிலைமைக்கு நடுவுல இருக்கிற யதார்த்தம் என்ன? எந்த ஒரு சார்பும் இல்லாம இன்னைக்கு நாம இதை ரொம்ப ஆழமா அலச போறோம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். முதல்ல இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 108 மொத்தமுள்ள 234 இடங்கள்ல புதிய கட்சி 108 இடங்களை கைப்பற்றி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. கடந்த 50 வருஷமா தமிழ்நாட்டிலிருந்து வந்த அந்த இருதுருவ அரசியலை இந்த ஒரே வெற்றி சுக்குநூறா உடைச்சிருக்கு. சொல்லப்போனா இது நம்ம அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னு தான் சொல்லணும். சரி, இந்த ஒட்டுமொத்த மாற்றமும் நமக்கு என்ன சொல்ல வருது? இத முழுசா புரிஞ்சிக்க இன்னைக்கு நாம 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். புதிய அரசியல் மாற்றம், பெண்களுக்கான திட்டங்கள், இளைஞர்களுக்கான முன்னெடுப்புகள், விவசாயிகளுக்கான திட்டங்கள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த மிகப்பெரிய பொருளாதார சவாலையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த புதிய அரசியல் மாற்றத்தை பத்தி பேசிடலாம். வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தங்களுக்கு ஒரு முழுமையான மாற்றம் வேணும்னு மக்கள் ரொம்ப தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பார்வையும் எதிர்பார்ப்பும் எங்க இருக்கு தெரியுமா? முதலமைச்சரோட அந்த முதல் கையெழுத்து எந்த கோப்புல விழப்போகுதுங்கிறதுல தான். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஏகப்பட்ட பிரம்மாண்ட வாக்குறுதிகள்ல உடனடியாக எதற்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது அந்த முதல் கையெழுத்து தான் நமக்கு உணர்த்த போகுது. அடுத்து நாம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி, அதாவது பெண்கள் நலன். இந்த மாபெரும் வெற்றியை தீர்மானித்ததே பெண்களோட வாக்குகள் தானே சொல்லலாம். அதனாலேயே அவங்களுக்கான பல சிறப்பான திட்டங்கள் இங்க தயாரா இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா குடும்ப தலைவிகளுக்கு மாசந்தோறும் கொடுக்கப்படுற உரிமை தொகை இப்போ 2500 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ நடைமுறையில இருக்கிற 1000 ரூபாய் திட்டத்தை விட இது 2.5 மடங்கு அதிகம். சாதாரண குடும்பங்களோட அன்றாட தேவைகளை சமாளிக்கவும் வீட்ல ஒரு பொருளாதார நிலைத்தன்மையை உருவாக்கவும் இந்த திட்டம் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. வெறும் பண உதவி மட்டும் இல்லைங்க. வருஷத்துக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள், மாநிலம் முழுக்க இலவச பேருந்து பயணம், கல்யாணத்துக்கு 1 சவரன் தங்கம், கூடவே பட்டுப்புடவை, பிறக்கும் குழந்தைக்கு தங்க மோதிரம், அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு படையில இருக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டியில்லா கடனுன்னு பெண்களோட ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தேவையான திட்டங்களை ரொம்பவே மெனக்கட்டு வடிவமைச்சிருக்காங்க. மூன்றாவதா இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கான திட்டங்கள். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இளைஞர்களை வெறும் வேலை தேடுறவங்களா மட்டும் வச்சிருக்காம வேலை கொடுக்கறவங்களா மாத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட இலக்கு. இந்த இலக்க கொஞ்சம் பாருங்க. 5 லட்சம், ஆமாங்க, 5 லட்சம் புதிய அரசு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும்னு ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த கடுமையான பொருளாதார சூழல்ல இது ரொம்பவே சவாலான ஒரு விஷயமா இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்கு. ஆனா இது வெறும் அரசு வேலைகளை பத்தினது மட்டும் கிடையாது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகை ஒரு பக்கம், அதே போல சுயமாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன், ஒரு சூப்பரான பேலன்சிங் இருக்கு. படிப்பு தொழில்னு ரெண்டுக்குமே ஒரு பெரிய சப்போர்ட் இது. நான்காவதா நம்ம மாநிலத்தோட முதுகெலும்பான விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்குமான வாழ்வாதார பாதுகாப்பு திட்டங்களை பத்தி பார்ப்போம். அரசாங்கத்தோட நேரடி பணப்பரிமாற்ற திட்டங்கள் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்குன்னு இங்க நம்ம தெளிவா பார்க்கலாம். குடும்ப தலைவிகள், முதியோர்கள், வேலையில்லா பட்டதாரிகள், விவசாயிகள்னு ஒவ்வொரு தரப்பினருக்கும் பணம் நேரடியா அவங்க கைகளுக்கே போகும்போது மக்களோட வாங்கும் திறன் ரொம்பவே அதிகரிக்கும். உண்மையிலே இது அடிமட்ட பொருளாதாரத்துல ஒரு பெரிய பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பணப்பரிமாற்றங்கள் ஒரு பக்கம் இருக்க, மக்களின் பாதுகாப்புக்காக இன்னும் பல விரிவான திட்டங்கள் இருக்கு. விவசாயிகளோட பயிர்க்கடன் முழுமையான தள்ளுபடி, 100% பயிர் காப்பீடு, 200 யூனிட் இலவச மின்சாரம், அதுபோக 25 லட்சத்துக்கான மருத்துவ காப்பீடு, இலவச முழு உடல் பரிசோதனைன்னு திட்டங்கள் அப்படியே வரிசை கட்டி நிக்குது. இத்தனை பொருளாதார திட்டங்களுக்கு நடுவுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா பட்டுச்சு. அதுதான் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டம். நம்ம இளைய தலைமுறைய இந்த போதை பழக்கத்திலிருந்து மீட்டு பல குடும்பங்களோட நிம்மதியை திருப்பி கொண்டு வர்ற ஒரு மாபெரும் சமூக முன்னெடுப்பு இது. கண்டிப்பா இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சரிங்க, இதுவரைக்கும் பல 1000 கோடி ரூபாய் செலவாகக்கூடிய கற்பனைக்கே எட்டாத பிரம்மாண்டமான திட்டங்களை பத்தி பேசிட்டோம். இப்போ இந்த அலசலோட மிக முக்கியமான $1 மில்லியன் கேள்விக்கு நாம வந்தாகணும். இவ்ளோ பெரிய திட்டங்களுக்கு அரசாங்கம் எங்கிருந்து நிதியை கொண்டு வரப்போகுது? இந்த இடத்துல தான் நாம நிஜ உலகத்துக்கு திரும்பி ஆகணும். ஆமா, புதிய அரசாங்கம் எதிர்கொள்ள போற அந்த கடினமான பொருளாதார சவால்களையும் நிதி நெருக்கடிகளையும் பத்தி இப்போ பார்ப்போம். 10 லட்சம் கோடி ரூபாய் கேட்கறதுக்கே கொஞ்சம் தலை சுத்துதில்ல? இது ஏதோ சாதாரண நம்பர் கிடையாதுங்க. தமிழ்நாடு அரசு இப்போ தான் தலையில சுமந்துகிட்டு இருக்கிற ஒட்டுமொத்த கடன் சுமை இதுதான். இதுல கசப்பான உண்மை என்னன்னா, மாநிலத்தோட வருஷ வருமானத்துல ஒரு மிகப்பெரிய பகுதி இந்த கடனுக்கான வட்டியை கட்டுறதுக்கே சரியா போயிடுது.
இப்ப புரியுதா அந்த மிகப்பெரிய நிர்வாக சவால் என்னன்னு? ஒரு பக்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் புதுசா தேவைப்படுது. இன்னொரு பக்கம் கழுத்த நெரிக்கிற இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமைக்கு நடுவுல பொருளாதாரமும் வீழ்ச்சி அடையாம வருவாய பெருக்க வேண்டிய கட்டாயம். இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு கடுமையான போராட்டம் தான் இனிமேல் நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா அதை செயல்படுத்தி காட்டுறதுல தான் ஒரு தலைவனோட உண்மையான நிர்வாக திறமையே அடங்கியிருக்கு. ஒரு பக்கம் மாபெரும் கடன் சுமை, மறுபக்கம் மக்களோட இமாலய எதிர்பார்ப்புகள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ரொம்பவே மெல்லிய ஒரு பொருளாதார கயிற்றின் மேல நம்ம புதிய முதலமைச்சர் எப்படி பேலன்ஸ் பண்ணி லாபகமா நடக்க போறாரு, அதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமான அரசியல் பயணமா இருக்க போகுது. மீண்டும் இன்னொரு அருமையான அலசலில் சந்திப்போம்.